அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சண்முகம் கையேந்தி கேட்குற வீம்பு பண்ணாத, தயவு செய்து எசக்கிய என் கூட அனுப்பி வை அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க பாக்கியம். சண்முகத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன வீம்பு வீம்புன்னு, இதில் ஆம்பளை வீம்பு பொம்பளை வீம்புன்னு ஏதாவது இருக்கா என்ன? என்ன கழுத்தில் மஞ்சள் கவுத்தில் 3 முடிச்சு போட்டான்னா நீங்கள் பண்ணின கொடுமையெல்லாம் நாங்கள் தாங்கிட்டு இருக்கணுமா என்ன? கட்டி கொடுத்தா நீங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணுமா? தோல்லியும் மார்லியும் போட்டு வளர்த்த என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வீம்பா? என் தங்கச்சி கூட உன் மாவ வாழணும்னு நினைச்சா இங்கே வந்து அவனை என் தங்கச்சி கூட சந்தோஷமா வாழ சொல்லு. அவெல்லாம் அங்க வரமாட்டான்னு சொல்லிடுறாங்க சண்முகம். நான் கூட அப்படித்தான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து மாற மாட்டேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவ உன் தங்கச்சி. தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ என் வீட்டுல என் மருமகடா. இவ என்னோட மருமக. நான் கூட்டிக்கிட்டு போறேன். இவளை யாவன் தடுக்கிறேன்னு நான் பாக்குறேன். என் எஸ்கே வா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. அத்தை வேண்டத்தை என்னை மன்னிச்சிரு. நான் என் கண்ணை பேச்ச நான் எப்பவும் மீற மாட்டேன். ஏண்டி அத்தை இருக்க உனக்கு சப்போர்ட்டா எப்பவும் நான் உன் கூட இருப்பேன். நீ வாடி போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியம். ஏன் அத்தை நீ இருந்து தானே உன் புருஷன் என் தங்கச்சியை கொளுத்து பார்த்தான். அப்படியே உன் புருஷன் கொளுத்தி இருந்தாலும் அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? என் புருஷன் தான் வேணும்னு போய் நின்று இருப்ப. பசியோட கிடக்குறாருன்னு நீ ஓடி இருப்ப. இப்ப மறுபடியும் என் தங்கச்சியை இழுத்துக்கிட்டு போய் அந்த நரகத்துல தள்ள பாக்குற. அத்தை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாழ்றத விட அவ உசுரோட வாழணும், அதுதான் எனக்கு வேணும். அவனுக்கு என் தங்கச்சியோட வாழணும்னு ஆசை இருந்தா அவன் இங்க வந்து வாழட்டும். வாழ்றது எங்கதான் வாழ்ந்த என்ன? நரகத்துல தான் போய் வாழணும்னு என்னால் இருக்கா என்னங்கிறாங்க. ஐயோ அண்ணே அவன் எப்படி எல்லாம் பேசுறான் பாத்தியான்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு முடிவு தான், என் தங்கச்சி எங்கேயும் வரமாட்டா, அவ இங்கதான் இருப்பா. என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன்னு சொல்லிடுறாங்க சண்முகம். மாமன் வேணா இங்கே வந்து வாழட்டும். நீங்களாம் என்னெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க? எஸ்கே உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க சண்முகம். சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கே ரத்னாவும் வீராவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சண்முகம் மற்றவங்க வயிற்றுச்சில விட்டுரு, என் வயிற்றுச்சில நீ கொட்டிக்கிட்டியல. உன் தங்கச்சி எந்த தங்கச்சியும் நீ வாழ விட்டுறதுடா. எப்பவும் உன் தங்கச்சியில உன் கூடவே வச்சுக்கோ. சிவபாலா இங்கே என்ன வேலை, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி சிவபாலனை கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியம். பாத்தியாப்பா உன் தங்கச்சி என்ன சொல்லிட்டு போகுது பாரு அப்படிங்கிறாங்க சண்முகம். எஸ்கேயோட வாழ்க்கை இப்படி 2 கட்டானா இருக்குதுன்னு பரணியும் வைகுண்டமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எஸ்கே தனியாக வந்து முத்துப்பாண்டி சொன்னதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. போதும் நீ நினைச்சு முடிவு பண்ணினீன்னா அப்ப எனக்கும் போதும். நான் கூப்பிட்டு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியல, இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். இதோட நம்மளுக்குள்ள இருந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு போனதை நினைச்சு கலங்கி போய் எஸ்கே அழுதுகிட்டு கொண்டிருக்காங்க. அந்த பக்கமா பரணி பாக்குறாங்க. என்ன எஸ்கே அழுவா போல இருக்கு அப்படின்னு வர்றாங்க. எஸ்கேன்னு கூப்பிடும்போது கண்ணீரெல்லாம் தொடச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எஸ்கே உட்கார பாக்குறாங்க. என்ன எஸ்கே நீ அழுகிறத நான் பார்த்துட்டேன்டி, நீ என்ன மறைச்சாலும் எனக்கு தெரியும். பாண்டியோட ஞாபகமானு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க எஸ்கே. உனக்கு தான் பாண்டியை பிடிச்சிருக்குதல்ல, நீ வெளிப்படையா சொல்ல வேண்டியதான்னு கேட்குறாங்க பரணி. ஏன் புருஷனை எனக்கு பிடிக்காம இருக்குமாங்கிறாங்க. அப்புறம் என்ன அவன் கூப்பிட்டான்ல, நீ போக வேண்டியதானு கேட்குறாங்க பரணி. ஆமா எனக்கு அவரை விட என் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குது. உலகத்துல எல்லாம் விட எனக்கு அண்ணன் தான் முக்கியம். அதை எதிர்த்து நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன்டி. உன்ன மாதிரி ஒரு லூசை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி. சண்முகத்துக்காக அதுக்காக உன் வாழ்க்கையை சமரசம் பண்ணிக்குவியா? சண்முகத்துக்காகவும் வேண்டாம், உன் புருஷனுக்காகவும் வேண்டாம், ஆனா உனக்காகவாவது நீ ஒரு முடிவு எடுக்கணுமல்லடி. வாழ போறது நீ தானே. உன்னோட சந்தோஷத்துக்காகவாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா கேக்குறாங்க பரணி. ஏண்டி நீ உங்க அண்ணனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? உனக்கு உங்க அண்ணன் முக்கியம்னா எனக்கு எங்க அண்ணன் முக்கியமாடிங்கிறாங்க எஸ்கி. ஐயோ கடவுளே, முட்டாள் முட்டாள். ஏண்டி இப்படி 4 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க மட்டுமா? யோசிக்கிறதும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? ரத்னாவும் என்ன புரிஞ்சுக்கல, அந்த முட்டா பைய சண்முகமும் புரிஞ்சுக்கல, நீ கூடவா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்? சத்தியமா சொல்றேன், எங்க அண்ணனுக்காகவெல்லாம் பேசல. அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கெல்லாம் அவன் ஒண்ணு என் மேல பாசத்தை கொட்டல. எல்லாம் உனக்காக தாண்டி பேசுறேங்கிறாங்க பரணி. சரி நீ பேசுனதெல்லாம் போதும் விடுங்கிறாங்க எஸ்கி. நல்லா யோசிடி, நீ செய்யறது பெரிய தப்பு. பாண்டி உன் புருஷன் இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நெருங்கி வந்திருக்கீங்க. பாண்டி கூப்பிட்டதும் நீ போயிருக்கணும்ங்கிறாங்க. சரி அப்படி உங்க அண்ணன் கூப்பிட்டதும் நான் போயிருந்தா அப்ப எங்க அண்ணனுக்கு என்ன மரியாதைங்கிறாங்க. எங்க அண்ணனா மரியாதை இல்லாம பேசணும் நான் அப்படி சொல்லுவேனா? உனக்கு பிடிச்சதை நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அண்ணே பாண்டி மாமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரா வந்து கூப்பிட்றாரு, நான் போய் சேர்ந்து வாழறேன், நீ சொன்னீன்னா நான் போறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நீ ஒரே ஒரு வார்த்தை உங்க அண்ணன் கிட்ட கேட்டிருந்தீன்னா உங்க அண்ணன் என்ன வேண்டாம்னா சொல்லியிருப்பான்? பரணி நான் ஏன் எப்படி சொல்லுவேன்? எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எங்க அண்ணனுக்கு தானே தெரியும். எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணணும். போகணுமா வேண்டாமான்னு அண்ணன் சொல்லியிருக்கணும். சரி உனக்கு பிடிச்சிருக்குதல்ல நீ போன்னு எங்க அண்ணனை தானே சொல்லியிருக்கணும். நானா எப்படி போறேன்னு எங்க அண்ணன் கிட்ட கேட்க முடியும்னு கேட்குறாங்க எஸ்கி. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு லூசு குடும்பத்துக்கிட்ட கொண்டு வந்து என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே. எஸ்கி உனக்கும் சுத்தமா அறிவில்லை, உங்க அண்ணனுக்கும் அதை விட சுத்தமா அறிவே இல்லடி. உங்களுக்கெல்லாம் எப்படி சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாதுங்கிறாங்க பரணி. பரணி நீ என்ன வேணாலும் திட்டு, எங்க அண்ணனை திட்டினேன்னா அப்புறம் பாராமா அப்படிங்கிறாங்க எஸ்கி. உங்க அண்ணன் அடி ஏண்டி ஏன் புருஷன்டி, நான் என்ன வேணாலும் திட்டுவேன், அதை கேட்க நீ யாரடி? புருஷன்னா அதுக்காக ஏன் முன்னாடியே என்ன வேணாலும் நீ பேசுவியான்னு கேட்குறாங்க எஸ்கி. உங்க அண்ணனையே நான் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் திட்டுவேண்டி, அதை கேட்க நீ யாரு? நீ எல்லாம் ஒரு ஆளா? உன் முன்னாடி நான் பேசக்கூடாதுன்னு நீ சட்டம் போட்டால் நான் பேசாமல் இருப்பேனா? ஏன் புருஷனா நல்லா திட்டுவேன், தூக்கி போட்டு கூட முதிப்பேன். அதை கேட்கறதுக்கு எவளுக்கும் உரிமை கிடையாது. ஓஹோ அந்த அளவுக்கு இவ்வளவு வாய்ப்போச்சா? ஏன் முன்னாடியே நீ இப்படி எல்லாம் பேசுறியல, இன்னைக்கு இதுக்கு ஏதாவது ஒன்று பண்றேன் பாருங்கிறாங்க எஸ்கி. நீ என்னடி பண்ண முடியும்? இங்க பாரு, நீ சொன்னதுக்காகவே இன்னைக்கு இப்பவே ஏதோ ஒன்று நான் பண்ண போறேன் பாருங்கிறாங்க பரணி. இன்னைக்கு அவனுக்கு இருக்குடி. ஐயோ பரணி நீ என்னடி பண்ண போறேன்னு கேட்குறாங்க எஸ்கி.
இருக்குடி நல்லா வேடிக்கை பாருங்க இன்னைக்கு செத்தாண்டி உங்க அண்ணன்னு சொல்லிட்டு பரணி வெகு வேகமா போறாங்க. பரணி புடவைக்கு இதெல்லாம் கட்டிக்கிட்டு மல்லிகை பூவெல்லாம் ஜம்முன்னு வச்சு சண்முகம் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்முகமும் ரூம்குள்ள வராங்க. ரூம்குள்ள வரும்போது ரூம் எல்லாம் தண்ணியா நிக்குது. ஐயே யார் இது ரூம்குள்ள தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறது அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. மல்லிகை பூவோட அப்படியே வாசனையோட நிற்கிறாங்க பரணி. தண்ணி ஊற்றி வச்சது யாரு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பரணி மல்லிகை பூ வாசனையோட அப்படி நிற்கிறத பார்த்ததும் அப்படியே கண்ணை கப்புன்னு கட்டின மாதிரி மிரண்டு நிற்கிறாங்க. பரணியும் அப்படியே செம குத்தாட்டம் போட்டுட்டு அப்படியே சண்முகத்தை பார்க்கும்போது சண்முகமே மயங்கி விழுந்துடுறாரு. என்னடா வேணும் உனக்குங்கிறாங்க. நீ தான் வேணும். என்ன பாட்டு டான்ஸு ஆஹா வரவேற்பெல்லாம் பலமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம். ஆமாம்மா ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த மாதம் பார்ட்டி வைக்கலான்னு இருக்கோம். அதுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க பரணி. அதுவா தரை ஈரமாக இருக்குல்ல அதுதான் இப்போ நான் எங்கே படுப்பேன் அப்படிங்கிறாங்க சண்முகம். கனியோட குரல் கேட்குது. அண்ணே தரை ஈரமாக இருந்தால் நீ கட்டில படுனுங்கிறாங்க. கனி நான் எங்கே படுத்தா உனக்கு என்ன ஒட்டு கேட்கறதா உன்னோட வேலையாங்கிறாங்க. அண்ணே பாட்டு நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் போடுனே அப்படிங்கிறாங்க. கனி வெளியில் வந்தேன் போட்டேன் பார்த்துக்கோ பேசாம வாயை முடிக்கிட்டு கம்முன்னு படுக்கணுங்கிறாங்க. சரின்னு அப்படின்ட்டு கனி கம்முன்னு அமைதியாக படுத்துக்கிறாங்க. எம்பளை கண்ணுக்குள்ள என்ன கண்ணு வச்சிருக்கியா அப்படியே தோட்ட என் நெஞ்சுக்குள்ள வந்தெல்லாம் பாயுதுடா. ரொமான்டிக்காவெல்லாம் உனக்கு பேச தெரியுமான்னு கேட்குறாங்க பரணி. டேய் நானா எங்கே பேசுகிறேன் நீயா பேச வைக்கிற நான் என்ன பண்ணேன். என்னடா கையெல்லாம் நடுங்குதுங்கிறாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அதான் கை நடுக்கமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம். அன்னைக்கு ரத்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது படக்குன்னு கட்டிப்பிடிச்சின்னு கேட்குறாங்க பரணி. அதுவா அது நன்றிக்காக கட்டிப்பிடிச்சது. இது காதல் அல்லவா அதான் ஃபர்ஸ்ட் டைமு அதான் கை நடுக்கமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம். உன்னை பார்த்ததும் எனக்கு இப்போ கை நடுக்கமா இருக்குது சத்தியமா சொல்றேங்கிறாங்க. இங்க பாரு உன்னோட சத்தியமெல்லாம் அந்த முருகங்கிட்ட வச்சுக்கோ. இப்போ முதல்ல நீ கையை எடுத்துட்டு அப்புறமா பேசுங்கிறாங்க. ஆமா என்னை பேச விடாம டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ பேசுங்கிறியா. எது பேசுறதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாமா பரணி அப்படின்னு சண்முகம் பரணி பக்கத்துல அப்படி கிட்ட நெருக்கமா நெருங்கி போறாங்க. ஏண்டா ஆமா இது எப்படிடா உன் தங்கச்சி விஷயத்துல மட்டும் நான் பேசினா நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என் பார்வை பட்டாலே பக்குன்னு பத்திக்கிற இதெல்லாம் நல்லாவே இல்லடாங்கிறாங்க பரணி. சும்மா இருந்தவனா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அப்படியே உசு பேத்தி விட்டுட்டு இப்போ நீ நல்லா இல்லைன்னு சொல்றியா. எனக்கு இது நல்லா இருக்கு இல்லைங்கிறாங்க சண்முகம். டே எனக்கு பிடிக்கலடா உன் தங்கச்சி விஷயத்துல நீ எடுக்கிற முடிவெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீ என்ன சொன்னீனாலும் என் மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. எப்ப நான் சொல்றத நீ கேட்கறியோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிறாங்க பரணி. இதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு 10 முறை சொல்றாங்க. இங்க பாரு நீ 10 தடவைக்கு 20 தடவையே சொல்லு என் சைட்ல இதுதான் சரியா என் முடிவுல எந்த மாற்றம் இல்லை. நீ பெட்லயே படுன்ட்டு போறாங்க. இல்ல பரணி சும்மா இருந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தங்கிறாங்க. ஆமாண்டா நீ மாறினா எல்லாமே மாறும். நல்லா யோசி வண்டியை ஆஃப் பண்ணிட்டு சாவியை எடுத்து மாட்டிட்டு கம்முன்னு படுத்து தூங்குங்கிறாங்க. எது வண்டியை ஆஃப் பண்ணி சாவியை மாட்டுறதா. அப்ப இன்னைக்கு பச்சை தண்ணி ஊத்திக்கிட்டு தான் படுக்கணுமா. முருகா என்னப்பா இது சோதனை அப்படின்னு சண்முகம் அப்படி படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில பரணி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் பாக்கியம் டைனிங் டேபிள் தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மானுக்கிட்டு வராங்க. வாடி இப்ப என்னடி நீ பஞ்சாயத்து கூட்டிட்டு வந்திருக்கீன்னு கேக்குறாங்க. அம்மா நீயும் அவங்க மாதிரியே கோபப்படாதமாங்கிறாங்க. அங்க பாருடி உன் அண்ணன் வரான் பாரு. அம்மா நான் கிளம்புறேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஆள் அனுப்பி விடுறேன் அவங்ககிட்ட கொடுத்துடுங்கிறாங்க பாண்டி. பாண்டி நான் ஒருத்தர் இங்க நிக்கிறேன் நீ பார்க்காம போறியான்னு கேக்குறாங்க பரணி. முத்து பாண்டி சிவபாலனை கூப்பிட்டு அம்மாவுக்கு மாசம் செக் ஆன் பண்ணல அது போன மாசம் மிஸ் ஆயிடுச்சு இது கரெக்டா பார்த்து போட்டுடுன்னு சொல்லி செக் புக்கு கொடுத்துட்டு போறாங்க. அடே அப்பா பாண்டி என்ன சார் ரொம்ப மாறிட்டீங்க போல இருக்குன்னு கேக்குறாங்க பரணி. ஆதரவு இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவா இருப்பீங்க போல இருக்குன்னு கேக்குறாங்க பரணி. ஆமா ஆதரவா இருக்க வேண்டியவங்களே என்ன கைவிட்டுட்டு போயிட்டாங்களே அப்போ ஆதரவு இல்லாதவங்களுக்கு நான் தானே கை கொடுக்கணும் நான் தானே பக்கத்துல நிக்கணும்னு கேக்குறாங்க பாண்டி. நான் போறேன்னு சொல்றாங்க பாண்டி. இரு ஏன் இப்படி கோவமா போற இப்படி வந்து நில்லுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க பரணி. ஆமா ஏன் இப்ப சந்தோஷத்துல வந்து துள்ளி குதிக்க சொல்றியான்னு கேக்குறாங்க பாண்டி. சண்முகத்துக்கு அவனோட தங்கச்சின்னா உசுருடா. ஆனா நம்ம அப்பா மண்ணெண்ணைய ஊத்தி அவளை கொல்ல பார்த்திருக்காரு அவனுக்கு கோவம் வராதான்னு கேக்குறாங்க பரணி. அதுதான் எதுவும் நடக்கலையெல்ல தப்பிச்சிட்டாலங்கிறாங்க பாண்டி. அண்ணே என்னண்ணே இவ்வளவு சாதாரணமா சொல்றேன் நான் மட்டும் வரலைன்னா அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல தீக்குச்சியோ உரைச்சு போட்டிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா உரைச்சு வீசினதும் கொன்னே போட்டிருப்பாங்க. என் கண்ணு முன்னாடியே அண்ணியும் சாம்பலாயிருக்கும். ஆமால பாண்டி நானே கதி கலங்கி போயிட்டேன் எஸ்கியை பறி கொடுத்துட்டோமேனு பயந்து போயிட்டேங்கிறாங்க பாக்கியம். சரிம்மா அதை யார்கிட்ட சொல்லியிருக்கணும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல தட்டி கேட்க வேண்டியது யாரு நான் தானே கிட்ட தானே எதுவா இருந்தாலும் சொல்லியிருக்கணும். எங்க அண்ணன் தான் முக்கியம்னு அங்க போய் வந்துக்கிட்டா எப்படின்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. அவ சேஃபா இருக்கணும்ல அவ உயிரை அவ தானே பாத்துக்கணும். அவ போய் கோச்சுக்கிட்டா எப்படிடா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு பரணி கேக்குறாங்க. வேண்டல பரணி நீ இதை பத்தி எதுவும் பேசாத முதல்ல போயிருங்கிருந்து அவளும் அவங்க அண்ணனும் செய்யறது சரி நான் செய்யறதெல்லாம் தப்பா நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி மதியாதையா நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு முத்துப்பாண்டி திட்டுறாங்க. என்னடா இது நான் சொல்ல வந்ததே நீ காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க பரணி. எது பேசுறதா இருந்தாலும் அங்க உன் புருஷன் இருக்கான்ல அவங்ககிட்ட போய் பேசு வாக்குப்பட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இங்க வந்துட்டா அப்படின்னு திட்டுறாங்க பாண்டி. உன் புருஷன் அங்க எனக்கு எவ்வளவு பேசினா அப்பவெல்லாம் எதுவும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்து போட்டு இப்போ உன் புருஷனுக்காக இங்க வந்து என்கிட்ட வக்காலத்து வாங்க வந்துட்டியா.
நீ பேசி என் வெறிய கலப்பாத. நான் சொல்லிட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஏய் அவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்கலாங்கிறாங்க பாக்கியம். அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எனக்கும் வெட்கம், மானம் எல்லாம் இருக்கு. இதுவே பழைய முத்துப்பாண்டியா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன வேண்டான்னு அவ அண்ணன் தான் வேணும்னு என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டல்ல. இதுக்கப்புறமும் நான் அவளை கெஞ்சணும் தாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு முத்துப்பாண்டி முடிவா சொல்லிட்டு போறாங்க. அடே சாமி அந்த பக்கம் போராடுறதா இந்த பக்கம் போராடுறதா ஒண்ணுமே புரியல. இப்ப என் வாழ்க்கை தான் ஊசலாடும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க பரணி. இவங்களுக்கு மத்தியில நாம தாண்டி அல்லாடுறோம். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன்னு பாக்கியம் சொல்லிடுறாங்க. பரணியும் பேசாம அமைதியா போறாங்க. என்ன நடக்குது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.